கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே இன்று ஜூலை 8, 2025 காலை நடந்த கோர ரயில் விபத்தில் பள்ளி வேனில் பயணம் செய்த 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் வேன் ஓட்டுநர் உட்பட சிலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நடந்த விதம்: கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே கேட் எண் 170 மனிதனால் இயக்கப்படும் தானியங்கு அல்லாத கேட் அருகே இன்று காலை சுமார் 7:45 மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டது. தனியார் பள்ளிக்கு சொந்தமான வேன் ஒன்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ரயில்வே கேட்டை கடக்க முயன்றது. அப்போது விழுப்புரம் மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் எண் 56,813 அதிவேகமாக வந்து பள்ளி வேன் மீது மோதியது. மோதிய வேகத்தில் வேன் சுமார் 50 மீட்டருக்கும் மேலாக இழுத்துச் செல்லப்பட்டு முழுவதுமாக சேதமடைந்தது. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள்: இந்த விபத்தில் பள்ளி வேனில் இருந்த நிமிலேஷ் 12, சாருமதி 16 மற்றும் செழியன் 15 ஆகிய 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். நிமிலேஷ் மற்றும் சாருமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் செழியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. படுகாயமடைந்த வேன் ஓட்டுநர் சங்கர் 47 மற்றும் விஸ்வேஷ் 16 என்ற மாணவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து நடந்தபோது உதவ வந்த உள்ளூர்வாசி ஒருவரும் மின்சாரம் தாக்கி காயமடைந்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணையில் ரயில்வே கேட் திறந்திருந்ததே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் நேரில் பார்த்தவர்களின் வாக்குமூலப்படி கேட் கீப்பர் வங்கஷ் சர்மா தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதனால் ரயில்வே கேட்டுகளை மூட தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ரயில்வே நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் ஆரம்பத்தில் வேன் வந்தபோது கேட் மூடப்பட்டிருந்ததாகவும் ஆனால் தாமதத்தை தவிர்க்க வேன் ஓட்டுநர் கேட்டுகளை திறக்குமாறு வற்புறுத்தியதாகவும் அதனை கேட் கீப்பர் தவறாக அனுமதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் கேட் கீப்பர் வங்கஷ் சர்மாவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கு ரயில்வே உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூ.5 லட்சம் நிவாரணத் தொகையும் படுகாயமடைந்தவர்களுக்கு ரூ.2.5 லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூ.50,000 ரூபாயும் அறிவித்துள்ளது. விபத்து நடந்ததை அடுத்து கடலூர் மயிலாடுதுறை ரயில் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கோர விபத்து கடலூர் மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு மற்றும் ஊழியர்களின் பொறுப்பு குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன.